ஓகே கைஸ், மேட்ச் இப்பதான் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே வீடியோ போட வரேன்டா உங்களுக்காக. முடிஞ்ச உடனே வீடியோ போட வரேன். ஏன்னா மேட்ச் அப்படி இருந்துடா. இன்னைக்கு எவெல்லாம் மேட்ச் பார்க்கலையே பாவண்டா. நீங்கெல்லாம் ப்ராப்பர் டெஸ்ட் மேட்சை பார்க்காம போயிட்டீங்க. அவ்வளோ ஃபயரா இருந்து. இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் காஸ்கர்னா இப்படிதான் இருக்கணும். சிராஜ் ஹர்ஷித் ராணாலாம் லபுஷீனை புள்ளி பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு கிரவுண்டில் மிரட்டிட்டு இருந்தானுங்க. லபுஷீனாலும் பயமுறுத்திட்டு இருந்தானுங்க. ஸ்டீஃபன் ஸ்மித் டக் அவுட் ஆகினது, டிராவிஸ் ஹெட் எல்லாம் ஓட விட்டது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் கைஸ், அதுக்கு முன்னாடி சேனலை பார்க்குறவனுங்க, நீங்கள் ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 1000 மெம்பர் ஃபாலோ பண்ணுறீங்களா சேனலை? 1000 மெம்பர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2000 மெம்பர்ஸ் வீடியோ பார்க்குறீங்களா? 2000 மெம்பர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. இந்த இயர் முடியறதுக்குள்ள 1000 நம்ம அடிக்கிறோம், சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம். ஏன்னா பார்டர் காஸ்கர் டிராஃபி அவ்வளோ ஃபயராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நாம என்ன நினைச்சோம், ஏற்கனவே நியூசிலாந்து நம்ம வீட்டில் வச்சே நம்மளை அடிச்சதுனால கண்டிப்பாக தோக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம் எல்லாருமே. பட் கொஞ்சம் பாசிட்டிவ் காமிக்கிறானுங்க. இது அப்படியே வச்சதுதான் நல்லா இருக்கும்பா. ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமுக்கும் பேட்டிங் வந்து கொஞ்சம் சரியில்லை. எப்போ டேவிட் வார்னர் போனானோ அப்போ இருந்து ஸ்டீவ் ஸ்மித் ஒழுங்கா விளையாடல. டீமு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து. டேவிட் வார்னர் பதிலாக ஸ்வீனி வந்திருந்தான். அவன் ஒரு யங் பேட்ஸ்மேன். அவன் எப்படி பண்ணுவான் நம்ம இதுவரை அவ்வளோ பார்த்ததே இல்லை. நம்ம சைடில் யார் வந்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கல் வந்திருந்தான். இருக்கிறதுலே ஓவர் ரேட்டடான பேட்டர் ஐபிஎல்லையும் சரி எதுலனாலும் சரி தேவதத் படிக்கல் தான். எதுக்கு தேவதத் படிக்கல் எனக்கு தெரியவே இல்லை. கேஎல் ராகுல், அவங்களுக்குலாம் கேஎல் ராகுலை பார்த்தா எப்படிடா தெரியுது? என்னன்னாலும் வந்தா மாறுறா. நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம். சர்ஃப்ராஸ் கான் வேணா அந்த இடத்துல வேணா விளையாடலாம் இந்தியாவில். பட் ஆஸ்திரேலியன் வரும்போது கேஎல் ராகுல் தான் போடுவாங்க அப்படின்னும் கேஎல் ராகுல் தான் போட்டான். கேஎல் ராகுல் அவுட்டா நாட் அவுட்டா எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வருவோம். எனக்கு பும்ராவை கேப்டனா பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியா இருந்து. நிறைய பேருக்கும் சரி யாருமே வந்துட்டு எதுவுமே குறைய சொல்லல. ரோஹித் சர்மா வந்து மேட்சுக்கு வரல, ஃபர்ஸ்ட் மேட்ச் வரலன்ட்டான். தெரியல எத்தனை மேட்ச் வரமாட்டான்னு. மேபி ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்னொரு மேட்ச் வராமல் இருப்பானா என்னன்னு தெரியல. எனக்கு பும்ரா கேப்டனாக இருக்கிறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கரியர் முடிஞ்சதுக்கப்புறம் பும்ரா தான் கேப்டனாக இருக்கணும். பும்ரா தான் கேப்டனாக போட போகிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவுக்கு கேப்டனாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த பிக்சர் பார்க்கவே செமையாக இருந்து கைஸ். பேட் கமிங்ஸும் பும்ராவும் அந்த பார்டர் காஸ்கர் டிராஃபி பக்கத்தில் நிற்கிறது, இது இந்த மாதிரி நடக்காது. வேர்ல்டுலேயே டாப் 2 டீம்ஸோட கேப்டன் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ரெண்டுமே டாப் பவுலர்ஸ். இவனுங்க கேப்டனா இருக்கிறது வந்து செமையா இருக்கு. பும்ரா மேல எனக்கு இதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்து. இந்தியா இன்னைக்கு ஒரு 150க்கு சரியும் போது கூட எனக்கு இதுக்கும் கான்ஃபிடென்ட் இருந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பும்ரா மேல. அவன் எப்பவுமே வின் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். சேம் லைக் பேட் கமிங்ஸ். ஸோ இன்னைக்கு ஆப்டம் ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்துச்சு, பெர்த்ல நடந்துச்சு. இது வந்து சரியான ஃபாஸ்ட் ட்ராக், பெரிய ஸ்டேடியம். இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு எப்படி கூட்டம் வரணுமோ அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. டெஸ்ட்டுக்கு வர்றதோட பழைய கூட்டம்லாம் இல்லை, பட் டீசென்டான க்ரௌட் இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியன் ஃபேன்ஸும் இருந்தாங்க, ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸும் இருந்தாங்க. டாஸ் யார் ஜெயிச்சானா நம்ம லக்கி கை பும்ரா தான் ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே பேட்டிங் ஆடுறோம். நான் அப்போ ஆடான்னு இருந்தேன். ஏன்னா நான் தெரியாமல் எந்திரிச்சிட்டேன். காலையில எந்திரிச்சதுனால மேட்ச் பார்க்க தான் எந்திரிச்சேன். 7:13 மேட்ச் நினைச்சா பார்த்தா 7:50க்கு ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் யார் வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் வந்தாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா இல்ல, கேஎல் ராகுல் தானே இழிச்சவாங்க உங்களுக்கு. எல்லாத்துக்கும் கேஎல் ராகுல மாத்தி இறக்கிவிடும். பட் வழி இல்லை. அதனாலதான் கேஎல் ராகுல் இப்ப வரை டீம்ல வச்சிருக்காங்க. நீங்க வந்து கேஎல் ராகுல் ஏன் மாத்தி இறக்கி விடுறாங்க, அவனுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கேஎல் ராகுல் அப்படிலாம் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனாலதான் இன்னும் கேஎல் ராகுல் டீம்ல இருக்கிறான். புரியுதா? அந்த பிரைம் போனதுக்கு அப்புறமா அதனாலதான் கேஎல் ராகுல வச்சிருக்காங்க டீம்ல. கேஎல் ராகுல் இருந்தான். ஜெயஸ்வாலுக்கு இன்னைக்கு சுத்தமா உழுவே இல்லை. ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் ஜெயஸ்வாலை தூக்குனான். கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான்டா அவன். அதுக்கப்புறம் வந்தாங்க அந்த படிக்கல். 23 பால் ரொம்ப நேரமா அப்படியே இருந்தான், அசையாம அப்படியே நின்றுகிட்டே இருந்தான். அவுட் ஆனா. எனக்கு இப்பதான் வந்து ஒரே ஒரு இது வருது, படிக்கல் எடுத்ததுக்கு ஜெய்குவார் எடுக்கலாமே. எனக்கு ருத்ராஜ் ஜெய்குவார், நான் வந்து ருத்ராஜ் ஜெய்குவார் வந்து T20க்கு தேவையில்லை, 50 ஓவருக்கு தேவையில்லை அப்படின்றேன். டெஸ்ட்டுக்கு எடுக்கலாமே. இல்ல தேவதத் படிக்கல் எடுக்கிறீங்க, ஏன் ருத்ராஜ் எடுக்க முடியாதா? தேவதத் படிக்கல் வந்து பொழந்து கட்டிடுவாரா வந்து? எனக்கு புரியவே இல்லை. படிக்கல் எடுத்ததுக்கு ருத்ராஜ் எடுத்துக்கலாம். நான் இனிமேல் இந்த ருத்ராஜ் டாப்பிக்கே கொண்டு வர போறது இல்லை. ஏன்னா ஒரு டீசெண்டா ஒரு நல்ல பேட்ஸ்மேனை வந்து எதுலையுமே ஆட விட மாட்டேங்கிறாங்க. இதுலயும் அவனை ஆட விடலை. படிக்கலன்னா கொண்டு போட்டுட்டு ஜெய்குவாரை வந்து போடலை அப்படின்னா அது வந்து ட்ரூ பாலிடிக்ஸ் தான். பார்த்தாலே தெரியுது, பக்கா பாலிடிக்ஸ் ருத்ராஜை போடாது அப்படின்னு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் வந்து கடைசியாக சிஎஸ்கே தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் பண்றாங்க இவங்க பண்றதை பத்தினா. ஏன்னா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா பிளேயர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் வரல. ஏன்னா சுமன் கில்லும் வரல. சுமன் கில்லுக்கு இன்ஜுரி இருக்கு. எனக்கு ஏதோ சுமன் கில் வரவே மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இன்ஜுரி கொஞ்சம் ஈஸியான மாதிரி தெரியல. இப்போ சொல்றாங்க சுமன் கில் ஒரு மேட்ச் வரலன்னு. பட் எனக்கு ஏதோ பக சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியுது. லேட்டர் ஆன் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஸோ படிக்கல் வந்தா அவனும் டக் அவுட். ஹேசல்வுட் இருக்கிறதுலே அண்டர் ரேட்டடான பவுலர்னா ஹேசல்வுட் தான். ஒரு டைம்ல ஆஸ்திரேலியான்னு வந்தாலே எப்பவுமே ஸ்டார்க்கு தான். ஸ்டார்க்கு பேசுமானுங்க. அவனோட சீம் பயங்கரமா இருக்கும். அப்படி இப்படிமானுங்க.
அதுக்கப்புறம் பேட் கமிங்ஸ் தான் சைலண்ட். இந்த ஹேசல்வுட் தான் முன்னாடி இருந்து அண்டர் ரேட்டடான பவுலர். இவனை தான் பார்த்தாடணும் எல்லாவனும். ஆனா இவனை தான் விட்டுருவானுங்க. அவன் தான் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் முடிக்கும் போது பும்ரா ஒரு ஹேசல்வுட் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் செமையா விளையாண்டுட்டு தான். படிக்கல் அவுட் ஆனா விராட் கோலி வந்தான். விராட் கோலி வழக்கம் போலதான். விராட் கோலிக்கு போட்டது சரியான பால். ஹேசல்வுட் போட்டான், பவுன்சர் போட்டு விராட் கோலி அவுட் ஆகினா, ஸ்லிப்ல கேட்ச் போச்சு, விராட் கோலி முடிஞ்சிட்டு. கேஎல் ராகுல் அவுட்டுக்கு வரேன், ஸ்டார்க் பால் போட்டான். ஆன்ஃபீல்ட் அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்தாரு. எனக்கு ஒரே ஒரு தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்ட் அம்பையருக்கு வந்து நிறைய கேமரா விஷன் இல்லை, நிறைய ஆங்கிள் இல்லாதனால அதை வச்சுட்டே அவர் அவுட்டு கொடுத்தாரு அப்படின்றாங்க. பேட்ல தான் பட்டிருக்கு. அப்படி கன்ஃபார்மா விஷன் தெரியல அப்படின்னா ஆன்ஃபீல்டுல என்ன அம்பையர் கொடுத்துருக்காரோ அதை தான் கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு கொடுக்காம இருக்கீங்க? உங்களுக்கு கரெக்டா விஷயம் தெரியல அப்படின்னா ஆன்ஃபீல்ட்ல என்ன அம்பையர் கொடுத்தாரு? நாட் அவுட் தான் கொடுத்தாரு. கெட்டர்பல் வந்து நாட் அவுட் தானே கொடுத்தாரு. அப்ப நாட் அவுட் தான் கொடுக்கணும். எதுக்கு அவுட் கொடுக்கணும்? நான் எதுக்கு இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, அவன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். கேஎல் ராகுல் விக்கெட் போகும்போது அவன் நின்றுட்டு இருந்தான். இப்ப அவன் விக்கெட் போயிட்டான். அவன் இருந்திருந்தா கொஞ்சம் ரன் ஆச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதுவும் நடக்கல. இப்படி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த புதுசா வந்து இந்த டெக்னாலஜி நிறைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உயிர் எடுக்காதீங்கடா. இதே மாதிரி அந்த டெஸ்ட் மேட்ச்லயும் பண்ணுவாங்க உட்காந்துட்டு. இந்த டெஸ்ட் மேட்ச், நம்ம டெஸ்ட் மேட்ச்ல அப்படிதான், இந்தியாவில் அப்படிதான் பாதி மேட்ச் நடக்கும். லைட்டா இருட்டிட்டா கூட நமக்கு விஷுவலா கண்ணு தெரியுது. அப்போ நம்ம விளையாடலாமே. அது அப்படியும் இல்லை, ஒரு மிஷினை கொண்டு வந்துருவாரு. இந்த குமார் தர்மசேனாலாம் அப்படிதான் பண்ணுவாரு. ஒன்று ரொம்ப ஒரு நல்ல டெஸ்ட் மேட்சை ரூயின் பண்றேன்னா அது தர்மசேனா தான். வந்து அப்படி நின்றுட்டு மிஷினை வச்சுட்டு இல்லப்பா கிளம்பிடலாம் அப்படிம்பாரு. என்னடா அது ஸ்பாயில் பண்ணுது. ஸ்பிரிட் ஆஃப் த கேமே ஸ்பாயில் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிட் ஆஃப் த கேமே ஸ்பாயில் பண்ணுது. அந்த மாதிரிலாம் ரொம்ப டெக்னாலஜி எல்லாத்துக்கும் கொண்டு வராதீங்க. கொஞ்சம் பேசிக்கான ஹியூமன் திங்ஸையும் கொண்டு வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஸோ மேட்ருக்கு வரேன். நம்ம பசங்க அதுக்கப்புறம் வந்தாங்க. பண்ட்டு இதெல்லாம் த்ரூ ஜுரேல்லாம் வந்தான், ஒரு 10 ரன் அடித்தான். பட் ஸ்ட்ராங்காக விளாண்டான். அடிச்ச ஷாட்னா நல்லா இருந்து, பட் சுருண்டுட்டானுங்க எல்லாமே வந்தாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்தான். நிதிஷ்குமார் ரெட்டியும் பண்ட்டு ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்து. பண்ட்டு ஒரு 36, நிதிஷ்குமார் ஒரு 41 அடிச்சானுங்க. பண்ட்டுலாம் கவலையே படலை, காக்கியா விளாடுறான். ப்ரெஷரே கிடையாது. பண்ட்டுக்கெல்லாம் சுத்தமா ப்ரெஷரே கிடையாது. நிதிஷ்குமார் ஏதோ இந்தியாவில் ஆடுறமே ஐபிஎல் மாதிரி விளாண்டுட்டு இருந்தான் உட்காந்து. ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டானுங்க. பேட் கமிங்ஸ் வந்து 2 பெரிய விக்கெட், நிதிஷையும் நம்ம பண்ட்டையும் தூக்கிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஹேசல்வுட்டுக்கு ஒரு 4 விக்கெட், ஸ்டாருக்கு ஒரு 2, மிச்சர் மார்ச் 2, கமிங்ஸ்க்கு 2 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்தானுங்க நம்ம பசங்க பவுலிங்க்கு. நான் என்ன நினைச்சேன், வந்து நொடிக்கிறவானுங்க. ஸ்வீனியை பத்தி எனக்கு தெரியல. ஸ்வீனி வந்து எப்படி ஆடுவான்னு யாருக்குமே தெரியாது. ஸ்வீனி குவாஜெல்லாம் ஏதோ 150 தானே அடிச்சிருக்கானுங்க. அவனுங்க இடத்துல வச்சு அதை அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். பும்ரா தூக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்வீனியா. எப்படியோ விராட் கோலி வந்து எடு அப்படின்னா எடுத்தான், மாட்டிக்கிட்டான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இது நான் கவனிச்சேன். இது கவனிச்சிங்களா? விராட் கோலி இன்னைக்கு எதுக்கோ செம்ம அக்ரெசிவா இருந்தான் ஃபீல்ட்ல. ஒரு மாதிரி ஃபயரா இருந்தான், வெறி பிடிச்சத்தனமா. இந்த விராட் கோலி தான் எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட். இந்த விராட் கோலி தான் எனக்கு வேணும். விராட் கோலி இன்னைக்கு ஃபுல்லா ஃபயரா இருந்தான். இந்த நியூசிலாந்து சீரீஸ்லாம் விராட் கோலி ரொம்ப டல்லா இருந்தான். இன்னைக்கு விராட் கோலி ஃபயரா இருந்தான். அவன் ரிவ்யூ எடுக்கணும்னா எடுத்தான், அவுட்டு. அதுக்கப்புறம் வந்தானுங்க குவாஜாவை தூக்குறானுங்க. நம்ம லபுஷேன் வந்தாங்க. லபுஷேன் ஸ்மித் விக்கெட் எல்லாம் எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்துங்க. ஸ்மித் விக்கெட் எல்லாம் பாக்குறதுக்கு வந்தோன்னா டக் அவுட். ஸ்மித்துக்கும் சரியில்லை. நியாயப்படி பார்த்தேன்னா 2 டீமும் பவுலிங் தான் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் சரி, யாருமே இந்தியன் பேட்டர்ஸை சீரியஸ் எடுக்கல. ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸையும் யாருமே சீரியஸ் எடுக்கல. அவங்களும் ஒழுங்கா விளாடல. மார்னஸ் அபுஷன் கடைசி அன்னைக்கு நல்லா விளாண்டான். ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு தெரிஞ்ச இந்த 2023 ஆஷஸ் லார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு செஞ்சுரி போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் ஒழுங்காவே விளையாடல. டேவிட் வார்னர் போனதுக்கு அப்புறம் மண்ணலி போட்ட மாதிரி அவனுக்கு இது ஆயிட்டு. யாருமே ஒழுங்கா விளையாடல. சொல்ல போனா நம்ம சைடு யாருமே ஒழுங்கா விளையாடல. பவுலிங் தான் மேட்ரு. பவுலிங் எனக்கு அதனாலதான் எனக்கு 150 அடிக்கும்போது கூட எதுவுமே தோணல. ஓகே, பும்ரா கேப்டன், அவனும் பவுலிங் டிபார்ட்மெண்ட் கேப்டன் அவன். அதனால அவன் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம பவுலிங் தான். ஆஸ்திரேலியாவுக்கு ஒன்றும் பேட்டிங்லாம் பயங்கரமான. ஸ்மித் அவுட் ஆனதை பார்க்கவே தெரியல. இதெல்லாம் பழைய ஸ்மித் இல்லை. ஸ்மித்தா தான். ஸ்மித்தும் சரி, கோலியும் சரி, 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தானுங்க ஹர்ஷித் ராணாவுக்கு ஓவர் கொடுத்தானுங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன், ஹர்ஷித் ராணா மாதிரி பிளேயர்னா இந்தியன் டீம்ல இருக்கணும். நல்ல வேளை ஆகாஷ் தீப் எல்லாம் கொண்டு வரல. ஹர்ஷித் ராணா அக்ரஷன் ஆஸ்திரேலியாவுக்கு கரெக்டா இருக்கும். அவனுங்கெல்லாம் புள்ளி பண்ணி அடிக்கணும். அதுக்கு ஹர்ஷித் ராணா தான் கரெக்ட். நிறைய பேர் வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை கம்ப்ளைண்ட் தான் பண்ணீங்க. மயங்க் அகர்வாலுக்கு கிஸ் அடிக்கிறான், பிளைன் கிஸ், அவனால வெளியே தூக்கி போடுங்க. இந்த கிருஷ்ணமாரி சிக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நீ எப்படா பண்ணலாம்? நிறைய ரன் அடிச்சாதான் அக்ரஷன் காட்டணும், நிறைய ரன் அடிச்சாதான் அக்ரஷன் காட்டணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பிரெட்லி என்ன 200 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா அக்ரஷன் காட்டினாரு? ஃபர்ஸ்ட் இருந்தே அக்ரஷன் தானே காட்டிட்டு இருந்தாரு. விராட் கோலி என்ன பண்ணா? ரன் நம்பர் 0ல இருந்து அக்ரெசிவா தான் விளையாண்டா. எப்படி ஒரு பிளேயர் அப்படி இருக்கானோ அப்படிதான் அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். எல்லாரும் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹர்ஷித் ராணாவை போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. எது எப்படி அவன் பண்ணலாம் மயங்க் அகர்வாலை பார்த்து.
நான் ஒரே ஒரு சொல்றேன், அக்ரஷன் வேண்டாமா விமென்ஸ் கிரிக்கெட்டை போய் பாருங்க, புரியுதா? சொன்னோன்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகும், ஜென்சிக்கு டென்ஷன் ஆகும். இதை பார்த்தா என்னடா இவன் பாட்டி விமென்ஸ் கிரிக்கெட்டை போய் பாருங்கடா. உண்மையதான் சொல்றேன், அக்ரஷன் வேண்டாமா, ரேஜ் வேண்டாமா, ரா வேண்டாமா, விமென்ஸ் கிரிக்கெட்டை போய் பார்த்துருங்க. அக்ரஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான் லபுஷனுக்கு, ஃபர்ஸ்ட் ஓவரே பேச ஆரம்பிச்சிட்டா லபுஷன்ட்ட போய். ஹர்ஷித் ராணா இன்னைக்கு வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, புள்ளி பண்ணிட்டான் ஹர்ஷித். அவனுக்கும் என்ன பண்ணான்னு தெரியல, லபுஷனுக்கும் அப்படியே பேட்டை தட்டுறான், இவன் தலையை தட்டுறான். 50 பாலுக்கு 2 ரன் கைஸ், 50 பாலுக்கு 2 ரன் கைஸ். புஜாராக்கு கொஞ்சம் கீழே தான் லேண்டா, கொஞ்சம் டல்லா தான் லேண்டா. புஜாராவா இருந்தா ஒரு 100 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருப்பாரு. பட் லபுஷன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண. அதுக்கப்புறம் சிராஜ் வந்தான். சிராஜ் எல்லாம் இன்னைக்கு வந்து சீனா போட்டாங்க உள்ள வந்துட்டு. பக்கத்துல வந்து லபுஷன் பக்கத்துல வந்து பாலை தட்டி விடுறான். லபுஷன் இன்னைக்கு கொஞ்சம் பேனிக்கா தான் இருந்தான். சிராஜும் ஹர்ஷித் ராணாவும் வந்து மிரட்டினதுனால புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க, உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டே இருந்தானுங்க. அவனும் பேட்டை வச்சு பாலை தட்டி விடுறான். அதுக்கப்புறம் விராட் கோலி இப்ப ஸ்டம்ப் அடிக்கிறான். ஃபயரா இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் பார்க்க. நானும் இந்த மைக் டைசன் ஜேக் பால் மேட்ச் வந்து குப்பை மாதிரி இருந்ததுனால சரி இந்த மேட்சாவது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தேன். இவனுங்க என்னன்னா விராட் கோலி இவன் என்ன போய் சண்டை போட்டுருவான் போல சிராஜ், அந்த மாதிரி தான் இருந்து கடைசி சிராஜ் தான் தூக்குனான். சிராஜ் தான் லபுஷனை தூக்குனான். எப்படி ஒருத்தனை புள்ளி பண்ணி தூக்குறோமோ அப்படி தூக்குனானு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா டிராவிஸோட விக்கெட்டு தெரிச்சிட்டு ஸ்டெம்பெல்லாம் அவனா மண்டை கலட்டி கொடுக்கணும். சீனையாடா போடுற வந்து இந்தியாவில் அடிச்சுட்டு இப்படி பண்றேன்னா உன்னை தூக்கணும்டா, 5 மேட்ச் உன்னை தூக்கணும், நீ என்ன பண்றன்னு பார்க்கணும். எனக்கு டிராவிஸ் பிடிக்கும், பட் இந்த மேட்ச் வந்து ஃபயரா இருக்கணும். இந்த மேட்ச் எனக்கு இந்தியா வின் பண்ணி ஆகணும். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பும்ரா 4 விக்கெட்டு, சிராஜ் 2, ஹர்ஷித் ராணா 1. டே முடிஞ்சிருக்கு 67க்கு 7. எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு, இந்த பவுலர்ஸ் வந்து பும்ரா மேல வச்சிருக்க ரெஸ்பெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. கடைசியா வந்து ஸ்டார்க்கு தான் பேட்டிங் பிடிச்சதான், பும்ரா பவுலிங் பண்ணிட்டு தான். பும்ரா மேல அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான் ஸ்டார்க்கு வந்து. அந்த ஒரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்க்கும் சரி பேட் கமிங்ஸும் சரி. இந்த டீம் வந்து நல்லா இருக்கு, பேட்டிங் தான் குப்பை மாதிரி இருக்கு. பேட்டிங் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ ஒருவேளை நம்ம வந்து பேர்த்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பும்ரா வச்சு. இப்போ ரோஹித் சர்மா வரும்போது நமக்கு ஒருமே ஆக்வர்டா இருக்கும். இதே மாதிரி தான் நியூசிலாண்டுல இருந்துச்சு எனக்கு. டாம் லேத்தம் வந்து கேன் வில்லியம்சனுக்கு இன்ஜுரியா இருக்கும்போது டாம் லேத்தம் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தான், நல்லா கேப்டன்சி பண்ணிட்டு இருப்பான். அப்ப கேன் வில்லியம்சன் வந்து திடீர்னு கேன் வில்லியம்சன் கேப்டன்சி பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஐயா என்னடா நல்லா தானடா பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னதான் கேன் வில்லியம்சன் ஒரு நல்ல கேப்டனா இருந்தாலும் அதே மாதிரி தான் எனக்கும் இப்ப இருக்குது. ரோஹித் சர்மா என்னதான் நல்ல கேப்டனா இருந்தாலும் எனக்கு பும்ராவே கேப்டனா போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் புதுசா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு பும்ரா கேப்டனா போடுறது. பட் ரோஹித் சர்மா வந்துருவான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். பேட்டிங் வந்து வீக்கா இருக்கு. படிக்கல்லாம் வரும்போது ரோஹித் சர்மா கண்டிப்பா வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சுட்டு. மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் மாதிரி தெரியுது. ஹர்ஷித் ராணா பால்ஸியா ஆடுறான், இதுதான் வேணும். அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் மேல ப்ரெஷர் இருக்க போது ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம டெஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆகணும்னா கண்டிப்பா 4 மேட்ச் ஜெயிக்கணும். கண்டிப்பா 4 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும், இல்லாட்ட தூக்கி வெளியே உட்கார வச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடக்க போகுது. நிறைய பேர் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து எப்படி வின் ஆக போறோம் அப்படின்னா 3-2 வின் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்ப்போம். ஏன்னா இது பெரிய டெஸ்ட் மேட்ச், 5 டெஸ்ட் மேட்ச். கொஞ்சம் ஒரியா தான் இருந்துச்சு எனக்கு நியூசிலாண்டோட தோத்துட்டு வர மாதிரி. ஏன்டா இவ்வளோ பெரிய டெஸ்ட் மேட்ச் வருது ஆஸ்திரேலியால. இந்த நேரம் பார்த்து விராட் கோலிக்கு மோட்டிவேஷன் இல்லை, ரோஹித் சர்மாக்கு மோட்டிவேஷன் இல்லை, இவனுக்கு தோத்துட்டு வரானுங்க. கம்பீர் ஒரு ஓவர் ரேட்டட் கோச்சா இருக்கான், டீம்ல ஆள் இல்லை, இன்ஜுரி இருக்குன்றாங்க. எப்படி ஜெயிக்க போற அப்படின்னும். பட் எனக்கு தெரிஞ்சு சேஃபா தான் இருக்கு. ஒரே ஒரு ஆளை நான் யாரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு 2 பேரை மிஸ் பண்றேன், ஒரு 3 பேர் மிஸ் பண்றேன் சொல்ல போனா. யாருன்னா ஒன்னு புஜாரா, ரஹானே, முகமது ஷமி. இந்த 3 பேர் தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்ப. ஏன்னா புஜாரா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. புஜாராலாம் பார்டர் கவாஸ்கர்னா புஜாராட அப்படி இருந்துச்சுடா. எத்தனை 200 எத்தனை 100 புஜாரா போட்டுட்டு இருந்தான் உட்காந்துட்டு, அசால்ட்டா போடுவான். பவுலர்னா அழுதுருவானுங்க, அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பான். இவனுங்கன்னா ஒரு எப்படி ஒரு 100 அடிப்பானுங்களா, ஒரு 200 பாலுக்கு 100 அடிப்பானுங்களா. புஜாராலாம் அப்படி கிடையாது, 500 பாலுக்கு 100 அடிக்கிற அந்த அல்றான். புஜாரா கமெண்ட்ரி காலையில டாஸ் போடும்போது கமெண்ட்ரி பாக்குறேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா. ரஹானே இல்ல, முகமது ஷமி இல்ல, பிளாங்கா இருக்கு. சிராஜ்னா நல்ல பவுலர் தான், ஒரு ஜோன்ல இருந்தா சிராஜ் நல்லா தான் போடுவான். பட் என்ன இருந்தாலும் ஷமி தான் கைஸ், ஷமி தான். மற்றபடி இது ஒன்றும் ஸ்பின் ட்ராக் இல்லை. வாஷிங்டன் ஓவர் போடலை. நேத்தன் லைன்லாம் சும்மா வச்சிருக்காங்க. ஓகே, நேத்தன் லைன் ஒரு லெஜெண்டரி பவுலர், நம்ம எதிர்பார்த்தது தான். ஜடேஜா வரல, அஸ்வின் வரல, எல்லாருக்குமே தெரியும். அஸ்வின் வந்துட்டு இந்தியாவில் நல்லா போடுவார், ஆஸ்திரேலியாவில் சுத்தமாக போட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சேம் திங் வித் ஜடேஜா. பட் வாஷிங்டன் வந்து எதுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே பார்டர் கவாஸ்கர் போட்டிருக்கான், நல்லா போட்டிருக்கான் அப்படின்ற ஒரு ரீசனால தான். எதனால தான் அஸ்வினுக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியன் பிச்சுனா வரவே மாட்டேங்குது தெரியல. மேபி டூ மச் வேரியேஷன் அப்படின்றதுனால என்னன்னு தெரியல. அவர் வந்து வேரியேஷன் ரொம்ப ட்ரை பண்ணனால வரல. இட் இஸ் சிம்பிள் லாஜிக்கானு எனக்கு தெரியல. அஸ்வின் வந்து ஆஸ்திரேலியானாலே செட் ஆகாது. அதனால தான் அஸ்வின் வந்துட்டு
போன வருஷம் வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்துச்சு, டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல கூட ஷாகுல் தாக்கூரை தான் உள்ள கொண்டு வந்தாங்க, அஸ்வினை வெளியே போட்டுட்டு. ஸோ அதே மாதிரி தான் அஸ்வின் ஜடேஜாவை இத்தனை நாள் உள்ள இருந்தவங்கள வெளியே போட்டாங்க. மற்றபடி ஆகாஷ் தீபை வெளியே போட்டாங்க. ஹர்ஷித் ராணா கொண்டு வந்தது உண்மையிலே நல்ல ஐடியா. எனக்கு தெரிஞ்சு கம்பீரோட ஐடியாவாக தான் இருக்கும் ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தது. நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஹர்ஷித் ராணா நல்ல பிளேயர் நீ எல்லாம் ஆட்டிடியூட் வச்சுட்டு சும்மா சொல்லிட்டு இருப்பானுங்க, போடக்கூடாது அவனுக்கு மரியாதை தரல அப்படின்னு. என்ன கும்பிட மாட்டான். ஃபாஸ்ட் பவுலர் என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுத்துட்டு பேட்ஸ்மேன் முன்னாடி வந்து மறைக்கணும், அதுதான் ஃபாஸ்ட் பவுலர். என்ன பண்ணணும்? கை கொடுக்கணுமா, கெட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கணுமா? சார் சமையலாண்டிங்க சார், நான் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு இதில் பண்ணுவார் தெரியுமா? இந்த சூர்யான்னு ஒருத்தர் இருப்பார், நடிகர் ஆக்டர் சூர்யா இருக்கார். இப்போ கங்குவான்னு ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி மூவி கொடுத்தாரு கரெக்டா அவர் வந்து முன்னாடி ஏதோ ஒரு நடிகர் கிரிக்கெட் சங்கம்னு ஏதோ ஒரு இது நடந்துச்சு. அதுக்கு வந்து சூர்யா நடந்து போவார், பின்னாடி எல்லாரும் ஆடிக்கிட்டே வருவாங்க, போங்க சார் போய் ஆடுங்க சார் போய் டக் அவுட் ஆகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. எல்லாரும் வந்து கேட்டு எப்படி சார் சூப்பரா டக் அவுட் ஆனீங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணணுமா ஹர்ஷித் ராணா? சொல்லுங்க எனக்கு. அந்த மாதிரி பண்ணணுமா? அவுட் ஆகிட்டு பேட்ஸ்மேனை கெட்டி பிடிக்கணுமா? சொல்லுங்கடா. ஸோ அப்படிதான் இல்லை, அக்ரஷன் வேணும். இதுதான் பார்டர் கவாஸ்கர். ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சுட்டு இதுக்கு தாண்டா எனக்கு சிராஜ் டீம்ல இருக்கிறது. தலைவனை பார்த்தல, விட்டா தலைவன் பனியனோடய வந்திருப்பான் சண்டைக்கு. இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னாலதான் விட்டு வச்சிருக்கானுங்க. பாத்தீங்களா? பார்டர் கவாஸ்கர்னா இப்படிதான் இருக்கு. எனக்கு விராட் கோலி அக்ரெசிவா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. விராட் கோலி அக்ரெசிவா பார்க்கும்போது நிம்மதியா இருந்துச்சு. ஒரு கேட்ச் வந்துச்சு, அது டென்ஷன் ஆகணும் என்ன விராட் கோலி. லபுஷேனாலும் அப்பவே தூக்கி இருக்க வேண்டியது. பும்ரா ஒரு பவுலிங் போடுவான், விராட் கோலி ஸ்லிப்ல ஒரு கேட்சை பிடிச்சிட்டு விட்டுருவான். இப்ப கேள்றவங்கள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓடிடுவான் அப்படியே பும்ரா பக்கத்துல. கடைசி வந்துட்டு விராட் கோலி இல்லப்பா அவுட் இல்லப்பா அப்படின்னா, பும்ரா கேட்பான் அவுட் இல்லையான்னு கேட்டதுக்கு வந்துட்டு இல்லப்பா பிச்சாய் வந்துட்டு அப்படிமா. ஏதோ பும்ரா சமாளிச்சு விட்டான், நமக்கு தெரியும் அது பிச்சாய் வரல, விராட் கோலி பிடிச்சிட்டு தான் விட்டான் அப்படின்னு, பேலன்ஸ் இல்லாம. பட் லீடு வச்ச ட்ரையல்ல தான் இருக்கானுங்க, 83 ரன்ஸ் ட்ரையல்ல இருக்காங்க. காலையில பும்ரா ஃப்ரெஷ்ஷா வருவான், நாளைக்கு 8 o'clock வந்து போட்டாலே ஸ்டாருக்கு முடிஞ்சிருவான். இந்த அலெக்ஸ் கேரியை தான் தூக்கணும், அவன் தான் ஒரு மாதிரி ஸ்னீக்கியா அடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அலெக்ஸ் கேரி எவனுமே சீரியஸா எடுக்க மாட்டான், அவன் வந்து நொட்டிக்கிட்டு இருப்பான் உட்காந்துட்டு. கடைசி ஒன்றும் இல்லை, பவுலர்ஸ் அங்கே தூக்கிட்டாலே இவன் அவுட் ஆயிடுவான், சிம்பிளானது. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் பிடிச்சி கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு நல்லா பவுலிங் போட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்ச மொமெண்டம் யார் பக்கத்தில் இப்போ இருக்குன்னா நம்ம பக்கத்தில் தான், நம்ம தான் பயமுறுத்துறோம். எனக்கு ஒன்றுமே இல்லை கைஸ், பேட் கமிங்ஸ் அலணும். எனக்கு இந்தியா தோக்கடிச்சு பேட் கமிங்ஸோட ரியாக்ஷனை பார்க்கணும். ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு போன வருஷம், நான் அதை பார்க்கணும்னு நினைச்சேன். எப்போன்னா இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் நடந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஆஸ்திரேலியா, நான் வந்து 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்டோக்ஸ் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஸ்டோக்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்து ஆஸ்திரேலியா தோத்துருப்பாங்க. அது ஒரு மழை பெஞ்சு ஒரு மேட்ச் வந்து ரூயின் ஆயிட்டு, அதனால மேட்ச் டிராவ் ஆயிட்டு. ஸோ ஆஷஸ் ரிட்டைன் பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. அதனால இந்த வாட்டி எனக்கு தோக்கணும், பேட் கமிங்ஸ் தோக்கணும், இந்தியா ஜெயிக்கணும். அதுக்கு பேட் கமிங்ஸ்ட போய் கேட்கணும், இப்போ என்ன சார் பண்ண போறீங்க, இந்தியா வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கு பேட் கமிங்ஸோட ஆன்சர் சொல்லணும். இந்தியா really played well, man. I think India played very well. I think Bumrah done a very good job and Rohit Sharma too as well. They have a good strong team. அதை வந்து பேட் கமிங்ஸ் வாயில இருந்து நான் கேட்கணும், என் காதில் அப்படி விடணும் அப்படியே. ஸோ அதை நான் கேட்டே ஆகணும். இதுதான் மெயினானது கைஸ். பேட் கமிங்ஸோட இன்டர்வியூ நான் கண்டிப்பாக பார்ப்பேன். தோத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறான்னு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு டே வச்சுட்டு இந்த பேச்சு உனக்கு தேவையா, நாளைக்கே முடிச்சிட போறானுங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் கௌதம் கம்பீரை பத்தி ஒரு மேட்ரு இருக்காரு. கௌதம் கம்பீர் வந்துட்டு ஏதோ நிறைய இது கவர்லாம் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு இதுல. ஐ மீன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ற இடத்த ஏதோ கவர் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள எந்த மீடியாவையும் அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏதோ கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லை. கம்பீர் ஒரு டிலூஷனலான பர்சன் தெரியுது. ஐ ஆம் டிலூஷனல் டூ, எல்லாருமே டிலூஷனல் தான், எல்லாருமே இமேஜினேஷன் வேர்ல்டில் தான் இருப்போம். பட் எனக்கு அது பார்க்க ரொம்ப சில்லியாக தெரியுது, அதெல்லாம் கவர் பண்ணிட்டுலாம் இருக்காது. அது வந்து வீக்னஸ் மாதிரி எனக்கு தோணுது. அதாவது எப்படின்னா, எதுக்கு கவர் பண்ணணும்? இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, ஐயோ அவங்க டீம்ல வந்து தேவதத் படிக்கல் வந்துட்டாராம்பா, இவர் நொறுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இப்போ தேவதத் படிக்கலா வரான், ரோஹித் சர்மா பதில் தேவதத் படிக்கலாம்பா அப்படின்னு நினைக்க போறாங்க. இல்ல பும்ராவோட பவுலிங் பார்த்துட்டு எப்போ பும்ரா நல்லா போடுறான் அப்படின்னு நினைக்க போறாங்க. என்ன இத்தனை நாள் பும்ரா பார்க்காத பும்ராவை அவங்க பார்க்க போறாங்க. எல்லாருக்குமே தெரியும் விராட் கோலி எப்படி ஆட போறாங்க, பும்ரா எப்படி ஆட போறான்னு. எதுக்கு இதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையே இல்லை, ஃப்ரீடமா விளையாடலாம் பிளேயர். இந்த மாதிரிலாம் பண்ணும் போது தான் பிளேயர்ஸ்க்கு வந்து தேவையில்லாத ப்ரெஷர் வரும். எனக்கு இந்த அன்வான்டா நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, 11 பேர் பவுலிங் போடணும். எனக்கு புரியுது அவரோட மென்டாலிட்டினா என்னன்னு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க இப்போ. பட் இருந்தாலும் இதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சில்லியா இருக்கு கைஸ். நம்ம ஓப்பனா இருக்கணும், காமிக்கணும், பயமுறுத்தணும் அவனுங்களை. நம்ம இது கவர் பண்ணி விளையாடணும். அதெல்லாம் சுத்த டிலூஷனலா இருக்கு, வீக்னஸா எனக்கு தெரியுது.
ஸோ இப்போ டே 1 முடிஞ்சிருக்கு. டெஸ்ட் மேட்ச் எத்தனை பேர் பார்க்குறீங்க இதில்? தயவு செய்து போய் டெஸ்ட் மேட்ச் பாருங்கடா. டெஸ்ட் மேட்ச் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நான் கூட பார்டர் கவாஸ்கர் சொதப்பா போகுதுப்பா, முன்னாடி மாதிரி ஒரு ரைவல்ரியே இல்லைன்னு. நல்ல வேலை ஹர்ஷித் ராணா சிராஜ் மாதிரி வச்சிருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பாருங்க யங் பாய்ஸ்லாம் வந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கவே முடியாது. ரியான் பராகெல்லாம் உள்ள தூக்கி போட்டோம்னா சண்டையாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸப்ட் இந்த பேட்டிங் ஆர்டர், 2 டீமும் வந்து பேட்டிங் தான் சொதப்புறானுங்க. அது பார்த்தாலே தெரியுது. இந்தியாவும் பேட்டிங் சொதப்புறானுங்க, நம்மளும் பேட்டிங் சொதப்புறானுங்க. பவுலிங்ல தான் இப்போ ஃபயராகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து ஒன்று ஹேசல்வுட்டா இருக்கும், இல்லை பும்ராவா இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ண போறா? எனக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு இதுல ஒரே ஒரு தென் கன்ஃபார்ம் ஆயிட்டு, விராட் கோலிக்கு இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் சீரியஸ்னு. இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் கன்ஃபார்ம் கைஸ். விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருக்கும் மேபி அந்த டெஸ்ட் வேர்ல்ட் கப் விளையாடலாம். டெஸ்ட் வேர்ல்ட் கப் விளையாண்ட பேரும் 2 பேரும் இதுல ரிட்டையர் ஆடுவாங்க. ஓடிஐ மட்டும் விளையாடுவாங்க, ஓடிஐ ஐபிஎல் விளையாடுவாங்க. அதுதான் நல்லது. தயவு செய்து அதை விளையாடுங்க, அதோட போதும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க முடியாம. விராட் கோலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மோட்டிவேட் ஆறான். அந்த மாதிரி தான் விராட் கோலி. இன்னைக்கு விராட் கோலி ஏன் ஃபயரா இருக்கான் அப்படின்னா ரோஹித் சர்மா இல்ல, அவன் ஃபயரா இருக்கணும். ஏன்னா அவன் தான் சீனியர் பிளேயர். ரோஹித் சர்மா இல்லாத போது திருப்பி அவன் டல்லா டிப்ரெஸ்டா இருந்தா வச்சுக்கோங்க. விராட் கோலி உண்மையிலே டிப்ரெஸ்டா தான் இருக்குது. வாழவே பிடிக்காத மாதிரி தான் விராட் கோலி அலைஞ்சிட்டு இருக்கான் சொல்ல போனோம்னா. அதனால விராட் கோலி இருக்கணும், அந்த மாதிரி அக்ரெசிவா இருக்கணும். அந்த மாதிரி தான் விராட் கோலி இன்னைக்கு இருந்தான். அதனாலதான் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பம்ப் அப் பண்ணிட்டு இருந்தான். விராட் கோலி பம்ப் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பம்ப் ஆயிடுவாங்க. கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், சிராஜ் பம்ப் ஆயிடுவான். ஏன்னா சிராஜ் எப்பவுமே விராட் கோலியோட சைட்ல தான் இருப்பான். விராட் கோலி பம்ப் ஆயிட்டானா சிராஜ் எகிரிடுவான். இந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம கூட ஹர்ஷித் ராணா வர வந்துட்டான். செமையா இருக்க போகுது கேஸ் இன்னைக்கு எப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் மேட்ச் வந்து 3 நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு தான் என்னோட கணக்கு இருக்குது. டெஸ்ட் மேட்ச் 3 நாள்ல முடிஞ்சிடும். நான் கூட ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வரும்போது நினைச்சேன், இவனுக்கு என்னடா மெகா ஆக்ஷன் வந்து டெஸ்ட் மேட்ச் அன்னைக்கு போய் வச்சிருக்கானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அதோட வேல்யூ எனக்கு தெரியுது. 3 மேட்ச் 3 நாளே அடிச்சு நொறுக்கிடுவானுங்க அப்படின்ற ஒரு கணக்குல தான் வச்சிருக்கானுங்க போல. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் வந்து என்ன எப்படி போகுதுன்னு. ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க guys. Okay, see you in the video and remember it, always be on top. Cheers.